பண்ணியிருக்குது. மற்றபடி ஒன்று சிஎன்எம்ஜி, ஒன்று சிஎன்எம்ஜி கட்டிங் எட்ஜு, ஒன்று வந்து நான் கட்டிங். அப்போ வந்து ஆக மொத்தம் இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, அப்போ 4 4 8, இங்கே ஒரு 8 எட்ஜு யூஸ் பண்ணலாமா? அப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணணும். மற்றபடி இது இல்லை. இன்னும் நிறைய வீடியோ வரும், ஒரு டோன்ட் வெரி. இங்கே சிமெண்ட்ஸில் வந்து G32 இதெல்லாம் எப்படி போடுறது, அது எப்படி எழுதுறது, அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 1 வீக்கில் மறுபடியும் வீடியோ எல்லாம் போடுறேன் நான். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் போய்ட்டுருக்கிறதுனால வீடியோலாம் இது எடுக்க முடியல, அதை போஸ்ட் பண்ண முடியல. அதனால் யாரும் கோவப்பட வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோ இது மாதிரி எப்படி பண்ணுறது, டிசைனிங் எப்படி பண்ணுறது, வேறு என்ன ஐடியா பண்ணலாம், எப்படி பண்ணுறது, அப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் தமிழ்லேயோ இல்லை கொஞ்சம் இங்கிலீஷ்லேயோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சது கிடையாது. ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு அனுபவம் தான். வாழ்க்கையில் அனுபவம் மூலியமாக கிடைக்கிற படம் தான் ஸ்டாண்டர்டு, மற்றபடி எதுவும் இல்லை. சரிங்களா? அதனால் வாழ்க்கையில் எதை நம்ம கற்றுக்குறோமோ அதை முழுமையாக கற்றுக்கணும். எந்த ஒரு தொழிலும் வந்து கீழே மேலேன்னு எதுவுமே பிரித்து பார்க்காதீங்க. எல்லா தொழிலுமே உயர்ந்த தொழில் தான். அதனால் எல்லாருமே வந்து நிறைய கற்றுக்க பாருங்கள். டெய்லி ஒரு ஏதோ ஒன்று கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி மேலே போகலாங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். எதுவோ வந்தோம் மிஷினை ஓட்டினோம், போனோம், கழட்டி வச்சோம், இது வந்து என்றைக்குமே வந்து நம்ம சிஎன்சி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது. ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வேறு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? அதனால் சிஎன்சி ரொம்ப லைக் பண்ணி ஃபீல்டை ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறையா இது நான் போடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கிலலாம் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை செஞ்சேன். இப்போ வரும்போது தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டேன். இப்போ நிறையா இது மாதிரி நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.